போராட்டத்தை நடத்த வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நீட் விவகாரத்தில் அரசின் வேலையை செய்யாமல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் ஆளுநர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாணவர்களின் மருத்துவ கனவை நீட் தேர்வு சிதைப்பதாகவும் வேதனை. நீட் விவகாரத்தில் திமுக அரசியல் மோசடி செய்வதாக த.வே.க. தலைவர் விஜய் விமர்சனம். மக்கள் விழித்துக் கொண்டனர், இனி அவர்களை வஞ்சித்து ஏமாற்ற முடியாது என்றும் காட்டம். இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. பாஜக மாநில தலைவர் நியமனம், கூட்டணி, தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்டம் கொண்டு வர வேண்டும். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். திருத்தப்பட்ட வக்ஃபு சட்டம் மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தப்படாது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். சீன இறக்குமதிகள் மீதான வரியை 125% உயர்த்தியது அமெரிக்கா. பதிலடி கொடுக்காத நாடுகளுக்கு வரி விதிப்பு நடவடிக்கையை 90 நாட்கள் நிறுத்தி வைப்பதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஜெர்மனியில் புதிய கூட்டணி அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்து. இடதுசாரிகளின் ஆதரவுடன் அதிபர் ஆகிறார் ஃபிரெட்ரிக் மெர்ஸ். புதுச்சேரியில் 2 சிறுமிகளுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. இளைஞர்கள் 2 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. தமிழ்நாடு புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சிறப்பு ரயில்கள் இயக்க முடிவு. இன்று முதல் முன்பதிவு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இன்று வெளியாகிறது அஜித்தின் குட் பேட் அகிலி திரைப்படம். நேற்று இரவு முதலே திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டியில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி குஜராத் அபார வெற்றி. ஐபிஎல் தொடரின் 4வது வெற்றியை பதிவு செய்து புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது குஜராத் அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.